இந்த இது வந்து எங்கள் அம்மா காலத்து பாத்திரம். அதாவது நான் பிறந்த சில காலத்துலலாம் இதெல்லாம் இருந்திருக்கும் போல். ஓகேவா? இந்த சம்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் போடுற மாதிரி வந்து சம்படம். இதெல்லாம் வந்து ப்ரொவிஷனில் அவங்க சீத்ரூ இது மாதிரியே வைக்க மாட்டாங்க. இது அளவு வரைக்கும் அந்த உள்ளுக்குள்ளே போட்டு அந்த சம்பளங்க இருக்கும். ஓகேவா? அந்த ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே வெளில தெரியாது. இந்த மாதிரிலாம் வெளியிலலாம் ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ பிடிச்சி எல்லாம் எல்லாருக்கும் சொல்லின்னு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியாது எதுக்குள்ளே எது வச்சுருக்கோன்ட்டு திறந்து பார்த்து தேடின்னு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து அந்த காலத்தில் இருந்தது. இப்போ நான்லாம் வந்து வாங்கும்போது பிளாஸ்டிக்கில் அன்பிரேக்கபிள் ஜாரில், ஏன்னா பார்த்தோன்னே தெரியணும் ஷெல்ஃபில் அப்படின்ட்டு முதல்ல வாங்கிட்டு இருந்தேன். இந்த தண்ணிலாம் பிடிச்சி வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக்கில். இப்போ இது வந்து கிளாஸ், இது வந்து பிரேக்கபிள். ஏன்னா பிளாஸ்டிக்கே வந்து ரொம்ப சீப்பாகிடுச்சு. ஏன்னா நான்லாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ காலத்தில் பிறந்தேன்ல. ஆஃப்டர் 70s ஆஃப்டர் 80s எல்லாம் வந்து யூஸ் அண்ட் த்ரோ யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம். அதெல்லாம் நான்லாம் வந்து வாட்டர் பாட்டிலெலாம் தண்ணிலாம் இது நான்லாம் பால் புட்டி குடிக்கும் போதெல்லாம் சின்ன வயசில் குடிச்சிட்டு உடனே ஃபீடிங் பாட்டிலை உடச்சிடுவேன். அந்த ஃபீடிங் பாட்டில் வந்து அதை அப்படியே வச்சுருக்க மாட்டேன் நான். அதுக்கு முன்னாடி காலத்து ஆவிலாம் வந்து அப்படியே கறி மூட்டையாக திரும்ப வந்து என்னை பார்க்க வந்தால் கூட தூக்கி போட்டு அது மேலே போன்ட்டு அடிச்சு விடுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து இருந்த ஒரு இது. ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஞாபகார்த்தமாக நான் வந்து ஒரு புனருக்கு பார்த்தா கூட சரி இது நம்ம வச்சு பார்ப்போம். ஏன்னா எப்போவுமே நான் கிளாஸு கீழே போட்டு உடைப்பேன் அப்படியே. ஏன்னா என் கையோட ஹோல்டு பாரு இவ்வளோ தான் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் வச்சுட்டு நான் கழுவிட்டு இப்படி பலன்னு பார்த்துன்னு இருந்தேன்னா அது வழுக்கி விழுந்து உடஞ்சிரும். அதனால் ப்ரொவிஷன்ஸ் ஆக்சுவலாக பார்க்கும்போது நம்மளுக்கு எது நல்லது அப்படின்ட்டு. இது இப்போ பாரு, இதெல்லாம் வந்து இவ்வளோ காலம் ஆனாலும் இது வந்து அதிக போனால் என்ன சொட்டையாக கிடக்கும். கீழே போட்டு எடுத்துருந்தோன்னா. ஆனால் உடையாது. இந்த இடத்துல வந்து விளிம்பெல்லாம் கூட நம்மளுக்கு நல்ல இதுவாக இருந்ததுன்னா இந்த விளிம்பெல்லாம் கூட இதாகாது. ரொம்ப தக்கையாக சில நேரங்களில் அந்த இது இருக்கும்ல, அப்போது அது விளிம்பெல்லாம் இதாகிடும். அந்த மாதிரி சில பாத்திரம் இருக்குது. இந்த மாதிரி இந்த தூக்கு கூட தூக்குன்னு எங்கள் அம்மா என்னை நடக்க வச்சுனே இருப்பாள் ரோடாக. அவள் டியூஷன் எடுக்கிறதுக்கெல்லாம் இவ்வளோண்டு குழந்தையா இருந்தால் கூட இவ்வளோண்டு காலில் ஷூ போட்டுன்னு இதோ அந்த லேம்ப் போஸ்ட் வரைக்கும்ன்ட்டு என்னை ஃபுல்லாக வெங்கட்நாராயண ரோட்லேருந்து எல்லா ரோட்லேயும் நடக்க வச்சுட்டே சுற்றிட்டு வருவாள். அவள் காலத்தில் வாங்கின இந்த தூக்கு இதெல்லாம் அவள் மருமக வந்தோடனே தூக்கி போட்டாள். எனக்கு கூட இதெல்லாம் தூக்கி யூஸ் பண்ணும்போது தான் இருக்குது. ஆனால் பாத்திரம் வந்து ரொம்ப அழகான பாத்திரம். இப்போ இதை ஏன் என்னால் தூக்கி போட முடியலன்னா, இது ஆக்சுவலாக எங்கள் அம்மா ரொம்ப டியூஷன் எடுத்து அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு நான் வீடா அப்படின்னு புலம்பினே இருப்பாள். அவள் புலம்பல் பாட்டையெல்லாம் நான் ஒவ்வொரு தடவை இதில் நான் எடுத்தேன்னா எனக்கு வந்து அது எல்லாம் விஷமாக தான் கூடும் அப்படின்னே எனக்கு வந்து இது ஒரு அவளை நினச்சேன்னா எனக்கு வெறுப்பாக இருக்கும். பட் இந்த பாத்திரத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாத்திரத்தோ இது பாரு, சில நேரங்களில் நான் வந்து டி நகரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு நாங்கள்லாம் அந்த இடத்துல தான் இருந்தோம். தியாகராய நகர்லாம் அந்த மாம்பழம்லாம் இருக்கும்போது நான் வந்து சூஸ் பண்ணுவேன். இந்த பாத்திரம் எடுக்கலாம், அந்த பாத்திரம் எடுக்கலாம். இந்த பாத்திரம்லாம் அவ்வளோ காலம் வந்து நல்லா இருக்குது. உடையாமல் சொட்டை விழாமல் அப்படியே தேய்ச்சி நம்ம எடுத்து வச்சு அதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்துருக்கியா? அந்த பாத்திரக்கடையில் இப்படி மாட்டி வச்சுருப்பானுங்க. இப்போ நம்ம எது வேணுமோ அதை எடுத்து கொடுப்பான். நம்மளுக்கு வந்து இந்த எவ்வளோ அளவுக்கு இதில் வந்து ப்ரொவிஷன்ஸ் கொள்ளணுமோ அந்த அளவுக்கு இதில் கொள்ளும். ஓகேவா? அதுக்காக நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அவன் மருமக வந்த உடனே ஷோகேஸ்லேருந்து தூக்கி எல்லாத்தையும் விசில் அடிச்சாலாம். நான் என் மாமியார் வீட்டுக்கு போகக்கூட இல்லை. அது எங்கள் வீடுன்னு கேட்டால் அது எங்கள் பொண்ணுங்க சொல்லக்கூட சொல்லாது, அட்ரஸ் கூட சொல்லாது. அந்த அளவுக்கு அதுங்கெல்லாம் பயங்கர உஷார். அந்த மாதிரி இந்த பாத்திரம்லாம் பாரு எவ்வளோ நல்லாயிருக்கு. இது எங்கேயாவது கொடுத்துடலாமான்னு தோணும். ஆனால் எனக்கு என்னென்னா நல்லதாக கொடுத்தா பரவாயில்லையா இருக்குமே. நம்மளுடைய ஐகானிக் இடமா இருந்தால் கூட நம்மளுக்கு வேண்டான்னு வெறுப்போடு கொடுத்தோம்னா அது சரியாக வராது. அதனால் அந்த வெறுப்பு போனதுக்கப்புறம் கொடுக்கலாமான்ட்டு நான் அப்படியே எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஏதாவது ஒரு சில ப்ரொவிஷன்ஸ் ஏதாவது ஒன்று போட்டு அதில் எடுத்து வைக்கலாம். அந்த மாதிரி ஈரத்தோடு நம்ம வந்து வைக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் பார்த்து யூஸ் அண்ட் த்ரோ இல்லை, இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம போட்டுருவோம். ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் வந்து இந்த அருமையெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இதெல்லாம் நம்ம அப்படியே தூக்கி குப்பையில் தான் போட்டுருவோம். இதுதான் வந்து நம்ம வந்து ரொம்ப பொக்கிஷம் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்போம். இதெல்லாம் தூக்கி வெளில போட முடியாது. இதில் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டாமல் வெளில போட்டோன்னா எப்படி இருக்கும்? இது நல்லா வந்து தொடச்சி வச்சாதான் நம்மளுக்கு துரு பிடிக்காது. இல்லைன்னா இந்த மாதிரி துருவாகிடும்.
ஓகேவா? இதை வந்து ரஸ்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் எவர் சில்வர்னுலாம் சொன்னால் கூட இந்த ரஸ்ட்டு பாரு. அப்போது இது வந்து இந்த ஈரம்லாம் நல்லா காய வச்சு இல்லைன்னா துணி வச்சு தொடச்சி தான் நம்ம இதை எடுத்து வைக்கணும். ஓகேவா? இது வந்து இந்த பாத்திர கதை. இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. இதெல்லாம் தனித்தனியாக கண்டெய்னர்ஸில் போடாமல் இதெல்லாம் ஊற வச்சு தான் சாப்பிட முடியும். இதை ஃப்ரை பண்ணி கூட நம்மளுக்கு இந்த காஃபி பீனெல்லாம் அரைக்கிற இது இருக்கும்ல, அந்த மாதிரி மிஷின் இருந்தால் அரைக்கலாம். இல்லைன்னா இதை என்ன பண்ணணும், ஊற வச்சுட்டு தான் நம்ம வந்து இதை சாப்பிட முடியும். மாவை கரைக்கலாம், இல்லைனா சுண்டல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வெரைட்டி வேறு, இது வெரைட்டி வேறு, இது வெரைட்டி வேறு. அப்போ வந்து இதெல்லாம் சேர்க்கலாமான்னா இதெல்லாம் சாப்பிட்ற பொருள் தானே, இதெல்லாம் சேர்த்தே வந்து சாப்பிட்லாம். அதனால் இதெல்லாம் ஒரே ஜார்லேயே இப்போ நான் வந்து இப்போது இதில் வந்து நான் போட்டு வைக்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த பாட்டிலையே நான் இதை எல்லாத்தையுமே சேர்த்து போட்டு வச்சுருவேன். போட்டு வச்சு கலந்துட்டு ஒரு கைப்பிடி எடுத்து போட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு சுண்டல் பண்ணிக்கலாம். அப்போ இதில் எல்லாமே வந்து நம்மளுக்கு சுண்டல் பண்ணுறது தான் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே சுண்டல் வகைக்கு உண்டானது தான். நம்ம இதில் வந்து சுண்டல் வகை பண்ணி சாப்பிட்லாம். அதே மாதிரி நம்மளுக்கு நான்வெஜ் வேண்டாம், நம்மளுக்கு மீட் வேண்டாம், சிக்கனோ மட்டனோ இந்த மாதிரி வேண்டான்னா இந்த மாதிரி சோயா இருக்குது. இது வந்து ஃபுல்லாக ஃபைபரு ப்ளஸ் ப்ரோட்டீனு. இது வந்து நம்மளுக்கு வெஜிடேரியன் தான். இந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம பிரியாணியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நம்மளுக்கு வந்து அந்த அதே பதம் தான். ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன, நம்ம வந்து ஃப்ளஷ்ஷு போடுவோம், ஆடோ கோழியோ ஏதோ மீனோ இறாவோ ஏதோ ஒன்று போட்டு வைப்போம். அது இல்லாமல் அந்த மாதிரியான ஃப்ளஷ்ஷோடைய வாடை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியான இந்த மீல் மேக்கர்ஸ்ன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? இதுவும் ஒரு கிச்சனுக்கு வந்து ரொம்ப எசென்ஷியலான ஒரு விஷயம் தான். ஆனால் இது எங்கள் அம்மா காலத்துலேருந்தே இருந்த ஒரு விஷயம். பட் இருந்தாலும் இதை நான் வந்து விட மாட்டேன். லைக் இட்ஸ் நைஸ், இட்ஸ் குட். ஸோ அதனால நான் வந்து இதை யூஸ் பண்ணேன். ஓகேவா? இதெல்லாம் நம்ம போட்டு இதை கஞ்சி மாவு பண்ணுறதோ இல்லைன்னா அந்த மாதிரி சுண்டலே பண்ணலாம். இந்த மாதிரி பாட்டிலில் ஒரே ஜார்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நம்ம ஊற வச்சு ஓவர் நைட்டு ஊறினா போதும். ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுட்டு இல்லைன்னா காலையில் போட்டோன்னா சாயங்காலம் ஊறி இருக்கும். சாயங்காலம் சுண்டல் பண்ணிக்கலாம். இங்கே பார், இந்த பாட்டிலில் இந்த 3 இருக்கா, இதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிவிடுவேன் ஃபுல்லாக. கொஞ்சம் இது இருக்குது, கேஷ்யூஸ் இருக்குது, கேஷ்யூஸும் போட்டேன். ரொம்ப வந்து சொத்தையாக இருக்குது கேஷ்யூஸாக போட்டால் அப்புறம் வண்டு பூச்சிலாம் வரும், அதனால அது போடக்கூடாது. அப்புறம் இந்த ட்ரை ரேசின்ஸ் இருக்குது, ட்ரை கிரேப்ஸ், அதையும் போட்டுக்கோ. ஊற வைக்கும் போது இது எல்லாமே கூட ஊற வச்சு சாப்பிட்லாம். கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும். நம்ம சுகரோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ண வேண்டாம். சரியா? இது எல்லாமே ட்ரையாக இருக்கிறது தான். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து இதை மூடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேன்னா குலுக்கிட்டேன்னா அது வந்து சரியாயிடும். இதுக்கு சர்க்கரை தேவையில்லை. ஏன் போடுறோம், இது ஊற வச்சு நம்ம வந்து சுண்டல் பண்ணும் போது இதுக்கு வெல்லமோ சர்க்கரையோ வேறு எதுக்கும் நம்ம தேவையில்லை. அந்த இனிப்பு அதோடு இருக்கும். இங்கே பாரு, இப்போ இதை வந்து இந்த நல்லா குளிக்கினேன்னா இந்த பாட்டிலில் பாரு எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிடுச்சா, எல்லாம் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் இருக்கா, இப்போ நம்ம எடுக்கும் போது அதே மாதிரி தான் இருக்குமாங்கிறதெல்லாம் வந்து இது இல்லை. நீ போட்டு இப்படி எடுக்கிறதா இருந்தால் உன் கையில் இருக்கிறத ரொம்ப அழுக்காக இருக்குது, குப்பையாக இருக்குது, ஈரமாக இருக்குது, அதெல்லாம் இருந்துச்சுன்னா இதில் வந்து சரியாக இருக்காது. திரும்பவும் இது பண்ணி வைக்க முடியாது, மூடி போட்டு பத்திரமா வைக்க முடியாது. அதனால் என்ன பண்ணணும், இதிலே அப்படியே வச்சுட்டு இப்போ ஒரு கப் வந்து இதை போடுறேன்னு வச்சுக்கோ. எவ்வளோ அதுலேருந்து எது எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோ. அதுக்கப்புறமா இதை வந்து ஊற வச்சுக்கலாம். இதை தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை வந்து சுண்டல் பண்ணி. சரியா? இது வந்து ப்ரோட்டீனுக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். உனக்கு வந்து சாப்பாடு வந்து ரொம்ப பசிக்காது. ரொம்ப அதிக ரைஸு ரொம்ப இதெல்லாம் வந்து தேவை இருக்காது. ஓகேவா? சரி, நம்ம வேறு என்ன கலக்கலாம் அப்படின்னா இந்த பாரு, இந்த சிவப்பை கெட்டி அவல்னுவாங்க, இல்லைன்னா இந்த சிவப்பு அவல்னுவாங்க. இந்த அவலும் அதுக்கப்புறம் வெள்ளை அவல், இதுவும் வந்து குயிக்காக நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இது வந்து இது சாப்பிட்றதுக்கோ நல்லாயிருக்கும். உட்காந்து நிறைய வகைகள் பண்ணிட்டுருக்க வேண்டாம். ஓகேவா? வெள்ளை அவலும் இந்த அவலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ.
மிக்ஸ்சரே போதும் அப்படின்னா இதெல்லாம் மிக்ஸ்சர் தான். அதாவது நம்ம வந்து தனியாக வச்சோன்னா தனியாக இருக்கும், இல்லைன்னா வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறதா இருந்தால் அது வந்து மிக்ஸ்சராக இருக்கும். இப்போ இந்த அளவு வந்து நம்மளுக்கு தண்ணியில் அலம்பணும். இதை வந்து நான் இது பாரு எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது பாரு. சில பேர் வந்து இதெல்லாம் அலம்பிடாதீங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லதுன்னுவாங்க. ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிறத எப்படி நம்ம அப்படியே சாப்பிட முடியும்? அதனால் தண்ணியில் ஃபஸ்ட்டு ரன்னிங் வாட்டரில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அது பண்ணி அதுக்கப்புறமா ஊற வைக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த அவலும் அந்த வெள்ளை அவல் இருந்தால் வெள்ளை அவலையும் போட்டு அதையும் நல்லா ஈவனாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு பிடி எடுத்து போட்டு சாப்பிட்லாம். ஓகேவா? ஏன் நம்ம அப்படி பண்ணுறோம்? ஏன் அப்படி பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வந்து இதுக்காக இவ்வளோ பெரிய ஒரு நம்மளால் இவ்வளோ தான் வாங்க முடிஞ்சுது அப்படின்னா, இவ்வளோ பெரிய பாட்டிலில் இவ்வளோ கேப் இருக்குது. இதுக்காக இன்னொரு பாட்டிலில் நம்ம வெள்ளை அவல் எடுத்து வைக்க முடியாது. அந்த அளவு தான் நம்மளுக்கு வந்து ஒரு மந்த்துக்கு நம்மளுக்கு தேவைப்பட குவான்டிட்டிக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு வந்து கிச்சன் ரொம்ப சின்னதாக இருக்கும், ஷெல்ஃப் ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், விதவிதமான சைஸில் அப்படியே பாட்டிலாக அடுக்கி வச்சுன்னு இருப்போமா, இது வேறு அது வேறு அது வேறுன்ட்டு. அப்போ எதெல்லாம் நம்மளால் மிக்ஸ் பண்ணி எதெல்லாம் இது ஒன்றா வைக்க முடியுமோ, எந்த மாதிரியான ஐட்டம்ஸ் நம்ம குக் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகேவா? கலப்படம் இல்லை, எதுக்கு இது வந்து மிக்சர். ஓகேவா? இங்கே பாரு, இந்த அரிசி வேறு. ஓகேவா? பச்சை அரிசி, புழுங்கலரிசி, பொன்னி அரிசி, ராணி அரிசி, ஏதோ கோணி அரிசின்னு என்னென்னமோ அரிசிங்க இருக்கும். ஓகேவா? உனக்கு வேண்டியதுன்னா அரிசி சிவப்பு அரிசி விற்பாங்க. சிவப்பு அரிசியும் நல்லா ஹெல்த்தியாக தான் இதுதான். அதனால் எந்த மிக்சராக இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுக்கோ. ஓகேவா? அந்த அரிசி ரகத்தை கூட நம்ம தனித்தனியாக வைக்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இப்போ இது அரிசிக்காக நீ ஒரு பாக்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்க, அப்போது இந்த அரிசி அந்த அரிசி எல்லா அரிசியும் ஒன்றா போட்டு நம்ம கடையை நடத்துகிறோம். வகை வகையாக வச்சு அவன் எதை கேட்குறானோ அதை அப்பப்போ எடுத்து கொடுக்கறதுக்கு. நம்ம வீட்டில் வந்து ப்ரொவிஷனில் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எது வந்து எவ்வளோ அளவு சீக்கிரமாக நம்மளால் குக் பண்ண முடியும் தேடினே இல்லாமல், இது ஒரு அரை அழாக்கு, இது ஒரு கால் அழாக்கு, இது ஒரு முக்கால் அழாக்குன்னு எல்லாம் கலந்துன்னு இருக்க வேணாம். எது உனக்கு அரிசி எது கிடைக்குதோ என்ன வாங்கி வைக்கிறியோ அதெல்லாம் அரிசினா அரிசி டப்பான்னு ஒன்று போட்டு வச்சுக்கோ. இல்லை நீ வந்து எவர் சில்வரில் வைக்கிற அப்படின்னா அந்த எவர் சில்வரில் போட்டு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போது இந்த மாவு இருக்குது பாரு, மாவும் கூட இதையும் நான் வந்து கலரில் எப்படி கலர்றேன், கரண்டியில் கலர்றேன். அரிசியாவது இப்படி எடுத்துட்டோன்னு நம்மளுக்கு ஒன்றும் இதாகாது. இந்த பாரு, இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு ஃபுல்லாக டால் ட்ரம்மில் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கலரிட்டு இது கூட வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சால்ட்டோ எந்த சால்ட்டோ உனக்கு என்ன சால்ட்டு கிடைக்குதோ அந்த சால்ட் கூட போட்டு வைக்கலாம். சால்ட் போட்டேன்னா என்ன, ஃபுல்லாக தண்ணி விட்டு கெட்டியாக ஆகி அப்புறம் வந்து இந்த மாவெல்லாம் கெட்டு போயிடும் அப்படின்னு நம்மளுக்கே தெரிஞ்சும் நம்ம வந்து சால்ட்டை முன்கூட்டி அதில் போட்டு வைப்போம். ஏன் போட்டு வைப்போம்? அப்போ தான் இது வந்து திரும்ப பூச்சி வந்துருச்சா வண்டு வந்துருச்சான்னு பார்க்காம அடிக்கடி கடன்னு செஞ்சு சமைச்சு சாப்பிட்ரும். இல்லைன்னா இதெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறோம், யாராவது வருவாங்க சாப்பிட்றதுக்குன்னு வெயிட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் போட்டு வை. இங்கே பாரு, ஆளாக்கு தேடின்னு இருப்பியா, எங்கே வச்சோன்னு தெரியலையே, ஆழாக்கு எங்கே வச்சோன்னு தெரியலையே அப்படின்ட்டு இதுக்குள்ளேயே போட்டு இதை மூடி வச்சு உனக்கு வேணும்போது அந்த அளவுக்கு இதாகும். ஓகேவா? அதே மாதிரி இதுலேயும் பாரு. இப்போ எனக்கு இதோட சில மசாலா போட்டு வைக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஏற்கனவே இதை ரொம்ப காலமாக ஆயிடுச்சு இந்த மசாலா வாங்கி, இந்த மசாலாவையும் கொட்டுறேன். மஞ்சள் பொடி வேறு வெளியில் ஓப்பன்லேயே இருக்குது. எவ்வளோ நாளைக்கு நான் இந்த மஞ்சள் பொடி அப்படியே வெளில வச்சுன்னு இருக்குது. ஏற்கனவே ஒரு கவரில் வேறு வச்சுருக்கேன், அதையும் போட்டேன். அப்பப்போ நம்ம சமைக்கும் போது ஒன்று ஒன்றா தேடின்னு ஒன்று ஒன்றா திறந்து எடுத்து வச்சுன்னு பண்ணின்னு இருக்காமல் இது எல்லாத்தையும் வேணுங்கிறதெல்லாம் முதல்ல போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு. என்ன இதில் போட்டிருக்கோம், ராகி போட்டிருக்கோம், வீட்டில் கோதுமை மாவு போட்டிருக்கோம், ரவை போட்டிருக்கோம், மைதா வேணால் மைதா போட்டுக்கோ. உனக்கு என்ன மாதிரி மாவெல்லாம் தேவைப்படுமோ, சப்பாத்தி பண்ணால் இல்லைன்னா வந்து அடையோ தோசையோ அந்த மாதிரி அதுக்கேற்ற பதத்துக்கு நீ அதுக்கப்புறமா தண்ணி அதுக்கேற்ற மாதிரி கரைச்சிக்கலாம்.
உனக்கு இதை ஃபுல்லாக இப்படியே எடுக்கிறது பெட்டராக இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியே வச்சு எடு. ஓகேவா? அப்படி இல்லைன்னா இதுக்கும் இதை மாதிரி ஒரு கப்பை உள்ளே போட்டு இதை போட்டு மூடி. அவ்வளோதான். இங்கே பாரு, அந்த சோயாலேயே இந்த பாரு தானாகவே இது வந்து உயிர் வந்திருக்கு. எப்படி உயிர் வந்திருக்கு? இதெல்லாம் வண்டு. ஓகேவா? இந்த வண்டெல்லாம் உனக்கு சாகடிக்க பிடிக்கலன்னா இதெல்லாம் அப்படியே வச்சு இப்படி தட்டிட்டேன்னா அது பாட்டுக்கு வெயிலில் வச்சா கூட அதெல்லாம் போயிடும். இல்லைன்னா திரும்ப அது உள்ளே போயினாலும் போய் உட்காந்துக்கும். சுடு தண்ணி போட்டு இல்லைன்னா வந்து நார்மலாகவே தண்ணி எதையா ஊற்றி அதுலேருந்து எடுத்து நீ ரொம்ப ஐயோ இந்த உயிர் கூட போயிடுதா அப்படின்னு நீ நினைக்கிற டைப்பாக இருந்தனா இந்த பார் இதை இப்படி போட்டு இதெல்லாம் வெளியில் வந்துடுச்சு பார் இந்த வண்டெல்லாம். அதுக்கப்புறமா இதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இதை செடியில் எங்கேயா ஊற்றிட்டேன்னா அது பாட்டுக்கு போயிடும். செடியிலையோ மண்ணிலையோ இதுலையோ ஊற்றிட்டேன். ஏன்னா இது வரும் ஆர்கானிக் காம்பவுண்டில் தான் வளர்ந்துருக்கு. இங்கே பாரு, இது வந்து அஞ்சரை தட்டு. ஓகேவா? அதாவது அஞ்சரை டப்பாங்கிறது வந்து 5 அரை அப்படின்னு நம்ம சமைக்கும் போதெல்லாம் வந்து நம்ம குறை சொல்லினே சாப்பிட்றோமா இல்லைனா வந்து ரொம்ப திருப்தியாக சாப்பிட்றோமா அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. அதாவது 1 2 3 4 5 6. ஓகேவா? இதில் வந்து என்ன போடுவாங்க? ஜீரகம் வச்சுருப்பாங்க. அப்புறமா இந்த பேர்னா இந்த மிளகு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி சில முக்கியமான விஷயம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வந்து தாளித்து போட்டோம். சீசனிங் மாதிரி சீசனல் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி சீசனிங் மாதிரி மிளகு போட்டோம் ரசத்துக்கு, அப்புறம் ஜீரகம் போட்டோம். அந்த மாதிரி ஏதாவது சில இது ரொம்ப முக்கியமான சில மசாலா. அப்புறம் இந்த கடுகு வச்சுருப்பாங்க, வெந்தயம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமா வேறு என்ன சொன்னேன்? மிளகு இருக்கா, ஜீரகம் இருக்கும், கடுகு இருக்கும், வெந்தயம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2ல் வந்து இப்போ எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஏதோ ஒன்று சிலது வச்சுருப்பாங்க. ஓகேவா? சிலதில் வந்து இப்போ இதில் 1 2 3 4 5 6 இருக்கா, நடுவில் ஒன்று இருக்கும் 7 இருக்கிற மாதிரி வாங்குவாங்க. இல்லைன்னா 5ன்னா 5 போதும்னு சொல்லி 5 மட்டுமே வாங்குவாங்க. இப்போ பாரு, இந்த சுத்து இந்த இப்படி நம்ம மயங்கி கிடப்போம்ல, அந்த சுத்துக்கு வந்து இந்த சுத்து வந்து இந்த அளவுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம ஒன்றோட ஒன்று இடிச்சிடாமல் நம்ம இதுலேருந்து வேணுங்கிறத எடுத்துக்குவோம். 3 4 5 தான் இருக்குது கரெக்டாக. இந்த சுற்று தட்டுக்கு நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம சுற்றி விட்டால் கூட நம்ம அப்படியே மயக்கத்துலேருந்து தெளிஞ்சு நம்ம இதுலேருந்து சமையல் பண்ணிடுவோம். அந்த நேரத்துக்கு அவங்க எல்லாேருக்கும் யார் யாருக்கு கொடுக்கணுமோன்னு. ஆனால் நீ சாப்பிட்ணும். ஓகேவா? சமைச்சு எல்லாேருக்கும் படையல் போட்டு அப்படியே நீ பட்னி கிடக்கிறது கிடையாது. பதிவிரதன்னு இதில் வந்து என்ன வேணும் அந்த அளவுக்கு வந்து சமைச்சிட்டு சாப்பிட்டு மூடி போட்டு வச்சு யார் யாருக்கு என்ன வேணுமோ சாப்பிட சொல்லு. அவங்களே போட்டு நீ உட்காந்து எல்லாேருக்கும் இலை போட்டுன்னு உட்காந்து தட்டு கழுவின்னு உட்காந்துருக்கூடாது. இது பாரு, எதுக்கு என்ன அர்த்தம்? சுற்று இதை விட ஒரு தட்டு கொஞ்சம் சுற்று பெருசாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இன்னும் ஒரு 2 இது ரூம் போட்டுக்கிறதுக்கு அவங்க பார்ப்பாங்க. ஏற்கனவே ஒரு பாத்ரூம் இருக்கும், டாய்லெட் இருக்கும். இந்த சுற்றுக்கு இன்னும் ஒரு சுற்றுன்னு நீ சுற்றி அப்படியே உட்காந்துருப்பேன். அதனால் இது வந்து அளவோடு வச்சுக்கோ. இது அது ரொம்ப அதிகமாக வச்சுக்கூடாது. இதில் இங்கே பேர் இதுவும் விதவிதமாக போட்ட மிளகாத்தூள் தான். தனியாக கரம் மசாலா நிற்கிறான்ல, அதையும் போட்டுக்குவோம். இது வேணால் சாட் மசாலான்னு தனியாக கூட போட்டுக்கலாம். இந்த சில்லி பவுடர் இருக்கா, இது தனியாக வேணால் தனியாக எடுத்து வச்சுக்கோ. ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் இருந்ததுன்னா, இந்த மாதிரி நிறைய பாட்டில்ஸ் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோ. அப்போ தனியாக சில்லி பவுடரு, பெப்பர் பவுடரு இதெல்லாம் தெரியும். ஓகேவா? நீ சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு உன்னை கிச்சன்லேயே விடுறதில்ல, அதில் என்ன இருக்குதுன்னே தெரியல, அவங்க என்ன சமையல் பண்ணி கொடுக்குறாங்களோன்னா அது ஹாஸ்டல் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களே உனக்கு செஞ்சு கொடுக்க போகிறாங்க. நீ வந்து தனியாக ஹாஸ்டலில் இருந்து படிக்கிற, இல்லை ஒர்க்கிங் ஹாஸ்டலில் இருக்க, இல்லை வெளியே தனியாக வீட்டில் ஏதாவது எடுத்து இருக்கேன்னா இந்த மாதிரி இது பார். இது வந்து இது வேணும்னா இது தனியாக எடுத்து வச்சுக்கோ. இல்லைன்னா இது அப்படியே கூட இது பார், இந்த இடத்துல மூடிட்டு அதுக்கப்புறமா நல்லா
இதுவே ஏர் டைட் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிடலாம். வேணும் போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இதுக்காக திரும்ப போய் ஒரு பாட்டில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? எவ்வளோ சிக்கனமாக இருக்குமோ சிக்கனமாக பாரு. அப்புறம் இதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு மசாலா இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு மசாலா இருக்குது. பார்த்தியா எவ்வளோ வந்து விதவிதமாக மசாலாக்கே நம்ம எப்படி போட்டு வச்சுருக்கோம். அதனால் நான் வந்து இப்போ இதெல்லாமே நான் ஏன்னா இது ரொம்ப காலம் ஆயிடுச்சு. இன்னும் வச்சேன்னா நான் அப்படியே வண்டு தான் வந்துடும். அதனால் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? அந்த காலத்தில் தான் நம்ம வந்து போய் கொஞ்சம் உரமோர் வாங்கிட்டு வர்றது, கொஞ்சம் போய் அவங்க வீட்டில் என்ன சமைச்சிருக்காங்கன்னு போய் பார்க்குறது, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து ஏதாவது செஞ்சாங்கன்னா கொடுக்குறீங்களா அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறது, இல்லை நீங்கள் போய் கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் வந்து அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. ஆக்சுவலாக வந்து இன்னொரு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க மாட்டாங்க அவங்க செஞ்சதை. அவங்க யாராவது வந்தாங்கன்னா கூட சாப்பிட்றீங்களா வீட்டில் அப்படின்னு. ஏன்னா வெளிலலாம் ஹோட்டலில் அப்புறமா அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த தள்ளு வண்டி கடைங்கள்லாம் இருக்கு, அதில் எங்கேயாவது வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்கிறதுல வந்து நம்ம வந்து யாருக்கும் கொடுக்க வேண்டியது. ஓகேவா? இது வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக நம்ம செஞ்சு வைக்கிறோம். இதை நான் வந்து இதை எப்படி நீ ஸ்டோரேஜில் நீ எடுத்து வைக்கிறதுங்கிறதுக்காக சொல்கிறேன். இது வேறு அது வேறு அது வேறு அது வேறு. ஆமாம், இதெல்லாம் வேறு. ஏன்னா எனக்கு தெரியும், நான்லாம் ஹாஸ்டலில் போயிட்டு தனியாக இருக்கும்போது எதை எங்கே வைக்கிறதுனே தெரியாது. ஒரு குக்கர் கூட இருக்கணும், ஒரு இது ஸ்டவ்வு கேஸ் எல்லாம் வச்சு தான் சமைக்க முடியுங்கிறது கூட இல்லை. அப்புறம் தான் அந்த இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் வந்தது. இண்டக்ஷன் ஸ்டவ் கூட கிடையாது நான்லாம் போய் ஹாஸ்டலில் தனியாக ஒர்க்கிங் ஹாஸ்டலில் இருக்கும்போது கூட. ஓகேவா? இது எல்லாமே ஒன்றா போட்டு வச்சுருக்கேன். அப்போ போட்டு கல் தருத்துன்னு இருப்பாங்க. ஓ ஐ லைக் யூ இந்த சிட்டிசனுங்க அந்த இதில் அது மாதிரியே இருக்காது அந்த ஹாஸ்டலில். எல்லாம் அப்படியே எண்ணெய் வழிஞ்சுன்னு எங்கேதோ செல்லம்மா முனியம்மா அப்படின்ட்டு ஏதேதோ ஊர்லேருந்து வந்து உட்காந்துருக்கிறது எல்லாமே அப்படியே பயங்கர வெறியாக எப்போ எவனை போட்டு தள்ளுறான் எவ்வளோ சாவடிக்கலாங்கிற ரேஞ்சிலே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க அதெல்லாம். ஓகேவா? அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஒரு டிவி ஒன்று போட்டு ஒரு கொட்டாயில் காமிச்சுன்னு இருப்பாங்க ஹாஸ்டலில். சாப்பாடே நல்லா இல்லை எங்கள் ஹாஸ்டலில். இது எப்படி இது சாப்பிட முடியும்? ஹாஸ்டல்னு வந்துச்சுன்னாவே அப்படி தான். என்சிசியில் கூட கேடட்ஸ் கூட அப்படி தான். அது 40 ருபீஸ் தான் சாப்பாடு அப்படின்னா அவங்களுக்கு வந்து விதவிதமாக ஏதாவது நீ தான் வீட்டில் தான் விதவிதமாக சாப்பிட்றீங்களேன்னா அங்கே யாராவது ஒருத்தவங்க கொடுக்குறாங்கன்னா அதுவும் வந்து விதவிதமாக டேஸ்டியாக நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மெனு போட்டுன்னு உட்காந்துருப்பாங்க. உன் வீட்டில் நீ சமைக்கிறல்ல, கேன்டீனில் எவ்வளோ அளவுக்கு கொடுப்பாங்களோ அவ்வளோ தான் கொடுப்பாங்க.